ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் பேக். இதில் வந்து நம்ம சர்வைவல் ஹவுஸ் தான் கட்ட போகிறோம். நான் இதில் ஏற்கனவே பாதி கட் பண்ணிட்டேன், அதனால் என்ன மன்னிச்சிடுங்க. அடுத்த வீடியோவில் சேர்த்து போட முடிஞ்சால் போட்டேன். ஓகே, உங்களுக்கு நான் ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். அடுத்த சேனல்லேருந்து என் கூட இன்னொரு பார்ட்னர் வர போகிறாரு. அவர் பேர் கிதியான். அவரும் ஒரு சேனல் வச்சுருந்தார். அதான் மைண்ட் கிராஃப்ட் வீடியோ தான் போடுவார். அதனால் அவருக்கு இதை பற்றிலாம் நல்லா தெரியும்னு அவனை பார்ட்னராக கூப்பிட்ருக்கேன். அவர் சேனல் நேம் வந்து மேரி பாய். அவர் வந்து யார்கிட்டே சொல்லக்கூடாதுன்னாரு. அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன், அதனால சீக்ரெட்டாகவே வச்சுக்கோங்க. ஓகே, இதே மாதிரி நிறைய கேம், கிராணி, ஹாரர் கேம் அந்த மாதிரி எதாவது போடணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம போட்டுருவோம். இங்கே வந்து நம்ம இங்கே வருவோம். அதுக்கப்புறம் பார்க்குறவங்க எல்லாம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கானில் ஆன்லேயே வச்சுட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கே வரும். இப்போ ஹாரர் கேம் போட்டால் உங்களுக்கே வரும் ஃபஸ்ட்டு. ஓகே, இங்கெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நம்ம இந்த ஸ்டோன்லாம் வில்லேஜில் தான் எடுத்தோம். இங்கே வந்து டேர்ட் வச்சுக்கலாம். இது வந்து நம்ம சும்மா சர்வே பண்ணதுக்கு தான் வச்சுருக்கோம். இதுவே நம்ம ட்ரீம் ஹவுஸ் கட்டலான்னா அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள், நம்ம கட்டிடலாம். ட்ரீம் ஹவுஸ் எந்த மாதிரி டிசைன் இருக்குன்னு ஏன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், மாடலை பார்ப்போம். யாருக்கு நிறைய லைக் வருதோ அவங்க ட்ரீம் ஹவுஸே நம்ம கட்டிடலாம். அதுக்கப்புறம் அடுத்த கேம் என்ன விளையாடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்கு அதிக லைக் வருதோ அந்த வீடியோவை நம்ம விளையாடுவோம். ஓகே, இங்கேயும் டேர்ட் போட்டு மேலே ஏறி இங்கேயும் காப்பிள் ஸ்டோன். இந்த வீடு ஃபுல்லாகவே காப்பிள் ஸ்டோன் வச்சு தான் கட்ட போகிறோம். இங்கே வச்சுட்டு அவள் ஆகிட்டு இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணோம் அந்த சைடு வச்சுட்டு. அதனால் இதெல்லாம் எடுத்துட்டு அந்த சைடு போயிடலாம். என் கூட வர பார்ட்னர் கிதியானி, அவரு கூட நம்ம அடுத்தது ரோப்ளாக்ஸ் இதே மாதிரி மைண்ட் கிராஃப்டில் நிறைய போடலான்னு இருக்கும். அதனால நீங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இங்கே அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பிளாக்கை நம்ம கம்மியாக வச்சுருக்கோம், பரவாயில்ல. ஆனால் அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே ஒரு பிளாக் வச்சுட்டா கரெக்டாக இருக்கும். இங்கே வச்சுட்டு அவள் தான் கரெக்டாக ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரி இந்த சைடு இப்போ திரும்பி அதே மாதிரி இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே ஒரே சத்தமாக தான் இருக்கும், அதனால என்ன மன்னிச்சிடுங்க. அடுத்த வீடியோவில் சத்தத்தை வராமல் பார்த்துக்கிறேன். இப்போ நம்ம இது வெளில தான் எடுத்துகிட்டு இருக்கோம். வாங்க, இதுக்கப்புறம் இங்கே போயிட்டு நம்ம போய் ஸ்டோன் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா நம்மளுக்கு ஸ்டோன் பத்தலை. அங்கே போய் கோல், டைமண்ட் நினைக்கிறேன் அது. சரி, அடுத்தது நம்ம அடுத்த டேயில் மைனிங் பண்ணலான்னு இருக்கோம். அப்போ நம்ம இந்த வில்லேஜே மொத்தமாக அழிச்சாலும் நம்ம அழிச்சிடலாம். இதை அழிச்சிட்டு நம்ம எல்லாருக்கும் ஒரு வீடு கட்டிடலாம். நம்மளே ஓனாக ஒரு வில்லேஜ் ஆரம்பிக்க போகிறோம். அதனால இங்கே ஸ்டோனில் எடுத்துடலாம். நான் இங்கேருந்து தான் முக்கால்வாசி பொருளாக எடுத்தேன். இங்கே மரக்கட்டை இருக்குது, இங்கேயும் ஸ்டோன் இருக்குது. இங்கே ஒரு பிகாக்ஸ், நம்ம நிறைய பிகாக்ஸ் செஞ்சு வச்சுருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் எங்கள் மரத்தை கட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கேருந்துலாம் எடுத்துடலாம். இங்கே ஒரு பைக் பாஸ் ஆகிற சத்தம் தான் கேட்கும். ஏன்னா நான் எங்கள் வீட்டு லாஸ்ட்டில் இருக்கேன். லாஸ்ட்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் ரோடு இருக்குது, அதனால வண்டி போகிற சவுண்ட் தான் கேட்கும். அடுத்த வாட்டிலேருந்து உள்ளே எடுக்க ட்ரை பண்ணுறேன். உள்ளே சமைக்கிறாங்க, அதனால பொருள் சத்தமாக கேட்குது. பைக் சத்தத்தை விட பொருள் சத்தமே நிறைய கேட்குது. அதனால தான் நான் இங்கே எடுத்துருவேன். அடுத்த வாட்டிலேருந்து சமைக்காத போது போடலாம். ஓகே, இங்கே மைனிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏற்கனவே பாதி சைடை எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் எடுத்துடலாம். பாருங்கள், கிளாஸ் வைக்கிற சவுண்டு, குண்டா வைக்கிற சவுண்டு எல்லாமே கேட்கும். அதுதான் நீங்கள் எடுத்துட்டுருங்க. இப்போ நீங்களும் கேட்டுருப்பீங்க, ஓகே அந்த பிக்காக்ஸ் காலியாச்சு, இங்கே இன்னொரு பிக்காக்ஸ் இருக்குது, இதை எடுத்து வச்சுப்போம்.
ஒரு ஒரு கமெண்ட்டை நான் பார்த்தேன். நம்ம டே 2 மைண்ட் கிராஃப்ட் போட்டிருந்தோம். அதில் வந்து ஒரு ப்ரோ வந்து ஸ்டோனை பிக்காக்ஸ் வச்சு தான் எடுக்க முடியும்னாரு. தேங்க்ஸ் ஃபார் தட். அது மாதிரி நான் இல்லை எந்த மிஸ்டேக் பண்ணாலும் நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை அடுத்த வாட்டிலேருந்து கரெக்டாக பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரோ வந்து ஃபர்னஸே 8 ஸ்டோன் வேணும்னாரு. அதையும் நம்ம செஞ்சோம், கரெக்டாக இருந்தது. ஓகே, இப்போ இங்கேருந்து எடுத்துகிட்டு மேலெல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே, இங்கெல்லாம் எடுத்துக்குவோம். இந்த ரூஃபே காலி ஆயிடுச்சு. நம்ம பிளாங்க் தான் எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுக்க வேணாம். ஏன்னா நம்மளுக்கு பிளாங்க் தான் வேணும், எரிக்கணும். அதுக்கு தான் இது எடுக்கணும். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம போய் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம வீடு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கும். ஓகே, நம்ம இங்கே கிராஃப்டிங் போய்ட்டு இந்த பிளாங்கை வச்சு உட்டை வச்சு பிளாங்க் ரெடி பண்ணிக்கலாம். பிளாங்க் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கே போயிடலாம். வீட்டுக்கு போயிட்டு கிளாஸ் செய்யணும். ஃபஸ்ட்டு ஸ்டோன் எல்லாம் மேலே வச்சுக்கலாம். இதை பாருங்கள், இன்னும் நம்ம எவ்வளோ முடிக்க வேண்டியது இருக்குன்னு. ஆனால் அதுக்குள்ளே ஸ்டோன் காலி ஆயிடுச்சு. இங்கேயும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வாங்க. ஓகே, ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. மேலே போட்டுக்கலாம். அதுக்குள்ளே சாயங்காலம் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ஒயிட் பெட்டு நல்லா எடுத்து போட்டுக்கலாம். பெட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் செஸ்ட்டு பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கிராஃப்டிங் டேபிள்லாம் இங்கே வச்சுக்கலாம். செஸ்ட் அங்கே வச்சுட்டு கிராஃப்டிங் டேபிள் எடுத்து இங்கே போட்டுப்போம். இங்கே பெட்டுக்கு பக்கத்துலேயே போட்டுப்போம். அதுக்கப்புறம் ஃபர்னஸ் செய்யலாம். இதை எடுத்து இப்படி வச்சுட்டு இங்கே பக்கத்துலேயே போட்டுக்கலாம். இதில் வந்து கிளாஸ் இது பண்ணுறதுக்கு பிளாங்க்கும். ஆனால் நம்மக்கிட்ட ஸ்டாண்ட் இல்லை. இப்போ நம்ம இருட்டாயிடுச்சு, சரி தூங்கிடலான்னு நான் தூங்க போயிட்டேன். ஓகே, தூங்கியாச்சு. லீவ் பெட்டு. ஓகே, பாயிண்ட்ஸ் ரீஸ் பண்ணிடுச்சு. ஃபோன் ஹேங் ஆகுது, அதை மட்டும் மன்னிச்சிடுங்க. ஏன்னா இது ஓப்போ செல் தான், அதனால். ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம மைனிங் பண்ணலாமா இல்லை ஃபார்மிங் அதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணலாமான்னு சொல்லுங்கள். ஓகே, திரும்பி இங்கேருந்து வுட்டெலாம் எடுத்துக்கலாம். நிறைய பிளாங்க் வேணும். ஆனால் நம்மளுக்கு ஸ்டோன் வச்சு மேலே காட்டணும். அதுக்கு வந்து இங்கே இந்த ஸ்டோன் எடுத்துக்கலாம், காப்பிள் ஸ்டோன். இந்த சர்வேல் ஹவுஸ் நம்ம முடித்தோன்னே அதுக்கப்புறம் ட்ரீம் ஹவுஸ் செய்ய நிறைய டிசைனாக செய்யலாம். ஸ்டோன் மட்டும் வைக்காமல் வேறு எல்லா ஸ்டோனுமே வைக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம்னா இதுக்கு மேலே தான் இங்கே மைனிங். இங்கே கொஞ்சம் ஸ்டோன் இருந்தது, இந்த ஸ்டோனில் எடுத்துக்கலாம். இது தோண்டிட்டு இருக்கும் போது எனக்கு நான் இதுவும் நினச்சி பண்ணேன், டைமண்டுன்னு நினச்சி பண்ணேன். ஆனால் பார்த்தா வேறு ஒன்று. அது என்னதுன்னு இப்போ நீங்களே சொல்லுங்கள். அது என்னன்னு எனக்கு பொருள் தெரியல. அதுக்கப்புறம் டைமண்ட் கிடச்சிடலாம். டைமண்டை எதை வச்சு எடுக்கிறதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இது வரைக்கும் தெரியாது. ஏன்னா நான் இப்போ தான் மைண்ட் கிராஃப்ட் போடவே ஆரம்பித்தேன். ஓகே, இங்கெல்லாம் தோண்டிட்டு இப்போ தான் வரும், வெயிட் பண்ணுங்கள். தோண்டிகிட்டு இருக்கும் போது சாம்பி சவுண்ட்லாம் நிறைய கேட்டுதா, அதனால இப்போ ஒரு ஆட்டோ கிராஸ் ஆகுது சவுண்டு கேட்டுது. அது ரொம்ப அதிகமாக இருந்தது, நம்ம மன்னிச்சிருங்க. இங்கே தான் தோண்டிக்கலாம். தோண்டிகிட்டே இருந்தேன்னா இங்கே தோண்டிகிட்டு இருந்தேன். தோண்டிக்கலாம். திரும்பி ஹேங் ஆகுது, அதுக்கு திரும்பி மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஓகே, அந்த ஸ்டோன் எப்படி ஆகுதுன்னா அதுக்கு மேலே உடைக்கலாம். இங்கே உடைச்சிட்டு நம்ம அந்த ஸ்டோன் போய் எடுத்துட்டு இதோ இங்கே தான் இருக்குது. ஆனால் இதை நான் தோண்டிட்டேன், கிடச்சிது. ஆனால் எனக்கு என்ன பேருன்னே தெரியல. இது என்னத்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தோண்டிட்டு இருக்கும் போது நிறைய இருந்ததா, எனக்கு ஆட் ஆயிருக்குன்னு பார்த்தேன், ஆடே ஆகல. சரி, அதுக்கப்புறம் எடுத்துக்கலான்னு வந்துட்டேன்.
வந்துட்டு எங்கேருந்து ஸ்டோனில் எடுத்துக்கலாம். திரும்பி இன்னொரு ஆட்டோ கிராஸ் ஆகிற சவுண்டு. ஓகே, அங்கே தெரியுது பாருங்கள், நம்ம வீடு தெரியுதா? வீடு தெரியுதா? அங்கே தான் இப்போ நம்ம அங்கே போய் இல்லை, அதோ தெரியுது. இங்கே போயிட்டு நம்ம மேலே டாப் போட்டுக்கலாம். 49 ஸ்டோன் இருக்குது. இதை வச்சுட்டு ஃபுல்லாக போட்டுக்கலாம். ஒரே காக்காங்க சவுண்டு தான் கேட்குதுங்க. ஃபுல்லாக வச்சுக்கலாம். மேலே ஃபுல்லாக வச்சுட்டு ஒரே காக்கா சவுண்டு கேட்குதுங்க. அப்போ எப்படி நான் வீடியோ எடுக்கிறது? அதெல்லாம் விட்டு தள்ளிட்டு இங்கே பாருங்க, நம்ம அதுக்குள்ளே முக்கா போட்டுட்டோம். காக்கா சவுண்டு பேசிட்டு இருக்கும் போது அடுத்தது இன்னொரு ஸ்டோன் பிக்காக்ஸ் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ அந்த டைமண்ட் மாதிரி பார்த்தோம்ல, அது பேர் என்னன்னு தெரியல. அதை போய் நம்ம மைண்ட் பண்ண போகிறோம். ஸ்டோன் பிக்காக்ஸ் வச்சு மைண்ட் பண்ண முடியுமான்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோன் பிக்காக்ஸ் வந்து என்கிட்ட கிதியான் சேனல் நியூ பார்ட்னர் அவர் தான் சொன்னார். இந்த மாதிரி ஸ்டோன் பிக்காக்ஸ் வச்சு ஸ்டோன் பிக்காக்ஸ் செய்ய ஸ்டிக்கும், அதுக்கப்புறம் 2-3 ஏதோ 4 காப்பிள் ஸ்டோன்னாரு. நான் கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுட்டு வெப்பன்ஸுக்கு போனால் இது வந்தது. அதை கிளிக் பண்ணேன், என்கிட்ட இருக்கிறது தான் வந்தது. காப்பிள் ஸ்டோன் 4 ஏதோ காமிச்சிது வந்துச்சு. அதை வச்சு நான் என்ன சொல்ல முடியும்னு பார்த்தா வருது. என்னது இது? நாங்கள் டப்புன்னு போயிடுச்சு. சரி, இங்கே நிறைய இருக்குது, இதெல்லாம் தோண்டலான்னு பார்த்தா அதுக்குள்ளே களி வச்சு இங்கே ஏதாவது இருக்கா? இங்கெல்லாம் தோண்டி பார்ப்போம். இங்கெல்லாம் எதுவும் இல்லை. நம்ம ஜாயின் பண்ண வழி கழிச்சிச்சு. கீழே இறங்கி போயிட்டு நம்ம வீட்டுக்கே போயிடலாம். நம்ம வீடு அங்கே இருக்கு பாருங்க, தெரியுதா? ஃபஸ்ட்டு நான் எதுக்கு இங்கே சுற்றின்னு போயிருந்தேன்னா வீடு எங்கேன்னு வந்துட்டேன். பார்த்தா எவ்வளோ பெரிய ஓட்டை மனுஷன் ஸ்ட்ராங்குவானா? அவ்வளோ பெரிய ஓட்டையை கொடுத்து வச்சுருவானுங்க. திரும்பி அங்கே ஆகுதுங்க ஃபோனு. ஓகே, இங்கே போயிட்டு எங்கெங்கேயோ போயின்னுக்குறேன், மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்துச்சு. இங்கே போயிட்டு மேலே போட்டுக்கலாம். மேலே போடு அப்படின்னு போட்டுட்டு பாட்டு பண்ணினே இருக்கும்போது முடிக்க போகிறோம் மேலே. ஓகே, இங்கே வச்சுட்டு இங்கே சுற்றி எல்லாத்துலேயும் கவர் பண்ணிவிட்டு ஓகே, அதுக்கப்புறம் இங்கே கவனிச்சேன். அதுக்கப்புறம் சாண்ட் ரெடி பண்ணலான்னு நான் போனேன். அதுக்கப்புறம் இருந்தது. எங்கன்னு பார்த்தா அது இங்கே இருக்குது. கண்டுபிடிக்க நான் மறந்துட்டேன். அது பிக்காக்ஸ்ன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது ஓன்னு. எடுத்துட்டு நம்ம இங்கே ஃபார்மிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்கே வந்துருச்சு. நம்ம எடுத்துட்டு இங்கே ஃபார்மிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எங்கே இருக்கிற இதுவில் எடுத்துட்டு இங்கே வந்துச்சு. என்னங்க இது? அதுக்குள்ளே வந்துச்சு. நம்ம அது டப்புனே வச்சிடணும் போல், இல்லைன்னா திரும்பி வந்துடும் போல். நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ரோ பிளேயர் ஆகிடலாம். ப்ரோ பிளேயர் என்னென்னா சாண்ட் எடுக்கலாம். சாண்ட் எடுக்கணும். தண்ணியை எவ்வளோ தூரம் தேடி பார்க்குறேன், ஆனால் வரவே மாட்டேங்குது. சரி, அதுக்கப்புறம் கீழே போயிட்டு இந்த வில்லேஜ் வந்துச்சு. அதே வில்லேஜ் தான். இங்கேருந்து பாருங்க, இங்கே நட்டு வச்சுருக்காங்க. இது தான் நம்மளுக்கு சீடு கிடைக்கும். இந்த சீடை அங்கே போட்டு நம்மளும் வளர்க்கலாம். ஓகே, தண்ணி எடுக்க ஜெக்கு செய்யறதுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள். நம்ம ஜெக்கு செய்யலாம். ஏன்னா நம்மளுக்கு நடுவில் தண்ணி ஊற்றணும். இந்த வீடியோவில் நான் அது ஃபுல்லாக முடிச்சிருப்பேன். ஆனால் ஓகே, நம்ம முடிச்சுட்டு இது வரைக்கும் பார்த்து எல்லாருக்கும் பாய்.